நான் காளிதாஸ் இல்லைனாலும் என்னை லவ் பண்ணுவியா? என் பேர் நவீன். அக்கா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு கொடு, நான் மாமா கால் பண்ணுறேன். ஹலோ மாமா, நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா. சாரி மாமா. Uncle, it was all my fault. ஹலோ, யாரு? நான் தான் கௌரி. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கௌரியா மேகனாவா? கடைசியில் என்ன முட்டாளாக்கிட்டீங்கல்ல. இன்னொருத்தருக்கு குரல் கொடுக்கறது சினிமாவுக்கு சரியா இருக்கும், ஆனா வாழ்க்கைக்கு எப்படி சரியா வரும்? இல்ல, சாரி. ஆரம்பத்தில் என்கிட்ட பேசி பழகின கௌரி ரொம்ப ரொம்ப நேர்மையா இருந்தா. ப்ளீஸ், நான் பேசுறது கொஞ்சம் கேளுங்க. நான் அதே கௌரி தான் பேசுறேன். என்ன கொஞ்சம் தேவையில்லைங்க, அதை கேட்க எனக்கு விருப்பமும் இல்லை. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பேச விடுங்க. கௌரியோட பேச மாட்டேனா, நேர்ல பார்க்க மாட்டேனான்னு தவிச்ச காலமெல்லாம் உண்டு. ஆனா இப்போ அதுக்கு அவசியமே இல்லாம போச்சு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் 2 பேரும் பார்த்துக்கிட்டோம். எங்க? 2 பேரும் ஒரே கார்ல ஒன்னாதான் டிராவல் பண்ணோம். அந்த ஹீரோ இல்ல, டிரைவர் சீட்ல உட்கார்ந்திருந்த வில்லன். இந்த உலகத்துல பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான் கௌரிக்கும் இருந்திருக்கு, எனக்கும் இருந்திருக்கு. இந்த தாழ்வு மனப்பான்மையோட சரியான முடிவு எடுக்காம இவ்வளவு வருஷங்களை கடந்துட்டோம். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. நான் என்ன நம்பல, நீ உன்னை நம்பல.
நம்ம 2 பேரும் இன்னொருத்தரை நம்பினா தான் இவ்வளவு பிரச்சனை. நீ என் வாழ்க்கையில வர்ற வரைக்கும் துணை இல்லாம வாழ்ந்துடலாம்னு நினைச்சிருந்தேன். ஆனா இனி என்னால தனியா வாழ முடியாது. எல்லாரும் கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கதான் இந்த மியூசியத்துக்கு வருவாங்க. ஆனா எதிர்காலத்தை தேடி வந்திருக்கிறது நம்ம 2 பேரும் தான். உனக்கும் அப்படி தோணுச்சுன்னா திரும்பி பாரு. அது சரி, நீங்க எதுக்கு இன்னொருத்தர் அனுப்பிச்சீங்க? சாரி. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க இவ்வளவு அழகா இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஃபோன் கூட பண்ணிருக்க மாட்டேன். உங்களுக்கு மட்டும் என்ன, நீங்களும் அழகா தான் இருக்கீங்க. பொய் கூட அழகா இருக்கு நீங்க சொன்னதால.